எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்க டிஜிட்டல் கனவுகளை நிஜமாக்குறதுக்கோ ஒரு செம்மையான பிளான் பத்தி தான். இது சும்மா ஐடியாஸ் மட்டும் இல்ல, உங்க சாம்ராஜ்யத்தையே கட்டுறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட். ஒரு சிம்பிள் ஸ்ப்ரெட்ஷீட்டை வச்சு ஒரு டிஜிட்டல் சாம்ராஜ்யத்தையும் உருவாக்க முடியுமா? கேட்கறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா உண்மை என்னன்னா, ஒரு சாதாரண ஸ்ப்ரெட்ஷீட்டுக்குள்ள ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குற ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. வாங்க அதை எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். நம்ம பயணத்துல இந்த 5 ஸ்டெப்ஸை தான் பார்க்க போறோம். இந்த மேப்பை ஃபாலோ பண்ணி நம்ம டிஜிட்டல் சாம்ராஜ்யத்தை அடிப்படையிலிருந்து ஒண்ணா சேர்ந்து கட்டுவோம். வாங்க போலாம். எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு தெளிவான பிளான் வேணும் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம டிஜிட்டல் சாம்ராஜ்யத்துக்கான ப்ளூ பிரிண்ட்டும் நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கு. அதை எப்படி கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இதோட முக்கியமான பாயிண்டே இதுதான். நீங்க வெறும் கண்டென்ட் கிரியேட்டர் மட்டும் கிடையாது. நீங்க ஒரு டிஜிட்டல் தொழில் முனைவோர், அதாவது ஒரு டிஜிட்டல் ஆண்டர்பிரனர். இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் தான் முதல் படி. இந்த சிஸ்டம் 3 முக்கியமான தூண்கள் மேல நிக்குது. ஒன்னு உங்க ஏன், அதாவது உங்க தத்துவம். 2வது எப்படி, அதுதான் உங்க இன்ஜின். 3வது என்ன, அதுதான் உங்க வண்டி. பாருங்க, இதுல எது ஒண்ணு கம்மியா இருந்தாலும் வண்டி ஓடாது. உங்க தத்துவம் தான் பெட்ரோல் மாதிரி, இன்ஜின் தான் உங்க மிஷின், வண்டி தான் உங்களை கொண்டு சேர்க்க போறது. இந்த 3ம் கரெக்டா சேர்ந்தாதான் உங்க பயணம் ஜெட் வேகத்துல போகும். ஓகே, இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். நம்ம ஐடியாலஜி, நம்ம ஏன் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா அதை எப்படி லட்சக்கணக்கான மக்களுக்கு கொண்டு போறது? அதுக்கு தான் நமக்கு ஒரு பவர்ஃபுல் மெஷின் தேவை. அந்த மெஷின் தான் இந்த ஏஐ கண்டென்ட் என்ஜின். ஒரே ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு அதை எப்படி பலவிதமான கண்டென்ட்டா மாத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதுக்கு பதில் தான் இந்த 4 ஸ்டெப்ஸ். இது ஒரு கண்டென்ட் ஃபேக்டரி மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு ரா மெட்டீரியலை உள்ள போட்டா விதவிதமான ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸ் வெளியில வரும். சிம்பிள். நோட்புக் எல்எம் உங்க டிஜிட்டல் பிரெயின்னே சொல்லலாம். நீங்க படிக்கிற புக்ஸ், பிடிஎஃப்ல இருந்து முக்கியமான பாயிண்ட்ஸை நொடியில் எடுத்து கொடுத்துடும். இதனால நீங்க அந்த டாபிக்ல ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி ஆயிடலாம். மணிக்கணக்குல உட்கார்ந்து ரிசர்ச் பண்ற வேலையே இனிமே இல்ல. நோட்புக் எல்எம் உங்களுக்கு ஒரு வைரத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தா அந்த வைரத்தை பட்ட தீட்டி ஜொலிக்க வைக்கிற வேலை குவில் போட்டுது. இது என்ன பண்ணுனா, உங்க ரஃப்பான ஐடியாஸை எடுத்து ஒரு ப்ரொஃபஷனல் கண்டென்ட்டா மாத்தும். அது மட்டும் இல்ல, 45க்கும் மேற்பட்ட மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்ணி உங்க கண்டென்ட்டை உலகத்துக்கே கொண்டு போகும். அடுத்து, நீங்க எழுதின கண்டென்ட்டை அப்படியே ஒரு அழகான மக்களை கவரக்கூடிய பிரசன்டேஷனா மாத்தணுமா? அதுக்கு தான் காமா இருக்கு. டிசைன் பண்றதுக்கு மணிக்கணக்குல செலவு பண்றதெல்லாம் இனிமே தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு கமாண்ட் கொடுத்தா போதும், சூப்பரான ஸ்லைட்ஸ் ரெடி. இப்போ இந்த நம்பரை பாருங்க. 17 நிமிஷத்துல 1000 யூடியூப் ஷார்ட்ஸ். சும்மா ஒரு ஹெட்லைன்காக சொல்லல. இதுதான் இந்த சிஸ்டமோட உண்மையான பவர். யோசிச்சு பாருங்க, 17 நிமிஷம் 1000 ஷார்ட்ஸ். கரெக்டான டூல்ஸை ஒன்னா சேர்த்தா முடியாததுன்னு எதுவுமே இல்ல. ஓகே, இப்ப கண்டென்ட் மெஷின் ரெடி, செம்மையா கண்டென்ட் வருது. ஆனா இந்த சாம்ராஜ்யத்துக்கு ஃபியூவல் எப்படி போடுறது? அதாவது இதையெல்லாம் எப்படி ஒரு லாபம் தரக்கூடிய பிசினஸா மாத்துறது? இங்கதான் ஒரு பெரிய மைண்ட் செட் ஷிஃப்ட் தேவைப்படுது. ட்ரெடிஷ்னல் சேல்ஸ்னா என்ன? பொருளை விற்கிறது, காசு வாங்குறது, அவ்வளவுதான். ஆனா கம்யூனிட்டி சேல்ஸ் அப்படி இல்ல. அது நம்பிக்கையை உருவாக்குறது. நம்ம பொருளை விற்க ட்ரை பண்ணல, நம்ம ஒரு கம்யூனிட்டியை கட்டுறோம். அந்த நம்பிக்கை வந்துட்டா போதும், சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இந்த மாடல் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் உங்க ஷார்ட்ஸ், ரீல்ஸ் மூலமா மக்களை அட்ராக்ட் பண்றீங்க. அடுத்து அவங்கள ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டில சேர சொல்றீங்க. உள்ள வந்தவங்களுக்கு உண்மையான வேல்யூவை கொடுத்து நம்பிக்கையை சம்பாதிக்கிறீங்க. கடைசியா அந்த நம்பிக்கை மேல உங்க பிரீமியம் ப்ராடக்ட்டை ஆஃபர் பண்ணும்போது அது ஒரு சேல்ஸ் மாதிரி தெரியாது, நீங்க அவங்களுக்கு பண்ற ஒரு உதவி மாதிரி தெரியும். இந்த டூல்ஸ், சிஸ்டம்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உண்மையான வெற்றிக்கான ஆன்மாவே நம்மளோட சரியான மைண்ட் செட்ல தான் இருக்கு. வெறும் கருவிகள் மட்டும் இருந்தா பத்தாது இல்லையா? அதை இயக்குறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வேணும். ஒரு ஆண்டர்பிரினரா நம்ம கண்ட்ரோல் இல்லாத நிறைய விஷயங்கள் நடக்கும். அல்கோரிதம் மாறும், புதுசா காம்படிஷன் வரும். எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண நினைச்சா கடைசியில டென்ஷன் தான் மெஞ்சும். ஆனா அதுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறத மட்டும் நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியும். அத கத்துக்கிட்டா போதும், உண்மையான நிம்மதியும் முன்னேற்றமும் அங்கதான் ஆரம்பிக்குது. நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அமைதிய வெளியில நம்ம செயலோட இணைக்கிறது தான் இது. வெற்றிங்கிறது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் கிடையாதுங்க. அது தினமும் நாம தொடர்ந்து செய்யற சின்ன சின்ன பழக்கங்களோட ரிசல்ட். அவ்வளவுதான். சரி, இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி யோசிச்சு கடைசியில ஆக்ஷன் எடுக்கலன்னா எல்லாமே வேஸ்ட் தான். அதனால இதோ உங்களுக்கான ஒரு உடனடி ஆக்ஷன் பிளான்.
இப்போ உங்ககிட்ட ப்ளூ பிரிண்ட் இருக்கு, இன்ஜின் இருக்கு. ஆனா எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கன்ஃபியூஷனா இருக்கா? கவலையே வேணாம். இதோ 2 பவர்ஃபுல் ஐடியாஸ். ஒன்னு, தத்துவ ரீதியா ஆழமான கண்டென்ட் பண்ணலாம். இல்லனா AI டூல்ஸ் பத்தி பிராக்டிக்கலா யூஸ்ஃபுல்லா கண்டென்ட் பண்ணலாம். இதுல ஏதாவது ஒன்ன தேர்ந்தெடுத்து இன்னிக்கே உங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம இவ்வளவு நேரம் பேசினதோட மொத்த சாராம்சமும் இந்த ஒரு வரிதான். இப்போதே செயல்படுங்கள். ஆமா, சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருக்காதீங்க. முதல் அடியே இப்பவே எடுத்து வைங்க. ஏன்னா ஆக்ஷன் மட்டும்தான் ரிசல்ட் கொடுக்கும். பிளான் பண்ணதெல்லாம் போதும், இனிமேல் கிரியேட் பண்ண வேண்டிய நேரம் இது. அதனால நான் உங்ககிட்ட ஒண்ணே தான் கேக்குறேன். இன்னைக்கு உங்க சாம்ராஜ்யத்தோட முதல் கல்ல நீங்க எப்படி நடப்போறீங்க?